வந்து மக்கள் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல ஒன்னொன்னா நாங்க வந்து உங்ககிட்ட கேட்க போறோம். ரெடியா? இது எதுவுமே நாங்க கேட்கறது இல்லப்பா, மக்கள் உங்களுக்காக கேட்கறது. ஓகே தானே? முருகன் மாமா அப்படின்னாலே அன்பை அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. சுந்தரி, உங்க மாமா பக்கத்துல ஒரு நிமிஷம் போய் நில்லுங்களேன். அன்பு பொங்கி வழியுது ரெண்டு பேருக்கும். இந்த மாதிரி ஒரு மாமா கிடைக்கலன்னு பல பேர் ஏங்கிட்டு இருக்கோம். எப்படி உங்களை மாதிரி இருக்கிறது? முருகன் மாமா அப்படின்னா என்ன டிப்ஸ் கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, அன்பா இருந்தாலும் சரி அடியா இருந்தாலும் சரி கொடுத்தோன்னா டபுளாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால அன்பை கொடுக்குறேன், அது திரும்ப டபுளாக கிடைக்குது. இன்னும் சொல்ல போனால் அது உள்டாவும் சொல்லலாம். நமக்கு அன்பு கிடைச்சதுன்னா அதை நம்ம திரும்ப டபுளாக கொடுப்போம். அண்ட் அடுத்தது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அது யாருன்னு கரெக்டா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அவரேதான். அதாவது எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்க சொன்னாங்க, இவரை மட்டும் அசிங்க அசிங்கமா கேட்க சொல்லிருக்காங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? நான் சொல்லக்கூடாதுல்ல. சரி, நீங்களே சொல்லுங்க, நல்லவரா இல்லையா? எந்த காரணத்தினால வந்து ஏன் கல்யாணம் சுந்தரி கூட நடந்துச்சோ இதே அன்பினால தான். முருகா மாமா கிட்ட சொல்ல முடியலையே, ஃபேமிலி கிட்ட சொல்ல முடியலையே, அக்கா வாழ்க்கை காப்பாத்தி இருக்க, இந்த மாதிரி நானும் போராடி இருக்கேன். நீங்க சொல்லுங்க. அவரோட அன்புக்கு ஒரு நியாயமா இருக்காரு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது அங்கதான், சந்தர்ப்பத்துல கல்யாணம் ஆச்சு. அதுக்கு நியாயமா இருக்காரு, இங்க கொஞ்சம் அநியாயமா நடந்துக்கிறாரு. இதுதான் டைம் மாமா பாரு. சரி, ரைட்டு. கார்த்திக் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்லாம் கேட்டாச்சு. அடுத்தது நம்ம அனுக்கு வருவோம். ஓகேயா? இப்ப பாருங்க அனு, உங்களுக்கு பொய் சொன்னா சுத்தமா பிடிக்கிறதே இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அனுக்கு பொய் பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. சரி, இப்ப கார்த்திக் உங்ககிட்ட பொய் சொல்றாரு, என்ன பண்ணுவீங்க? செருப்பு கழட்டி அடிச்சு வீட்ல இருந்து துரத்திடுவேன், அவ்வளவுதான். இப்படி ஒரு பொண்ணு என்ன என் அம்மாவை, முருகன் மாமா அவங்க ஃபேமிலி எல்லாரையும் சீட் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணி என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி ஒரு புருஷன் தேவையில்லை. சொல்லுங்க. அடுத்தது ஏதாவது சுவாரஸ்யமா ஒண்ணு பண்ணுவோமே. யார் வச்சு பண்ணலாம்? கார்த்திக் வச்சு பண்ணலாமா? ஓகே, வச்சு பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். முதல்ல நாங்க வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பாடல் வந்து வரும். சோ நீங்க அதுக்கு ஆக்ட் பண்ணி காட்ட போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன். முருகன் மாமா வந்துட்டு உங்களை சுந்தரியை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. அதுக்கான பாட்டு ரெடியா இருக்கீங்களா? மியூசிக். குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? ஓ ஓகே, அடுத்த சிச்சுவேஷன். இப்போ சுந்தரிய கல்யாணம் முடிச்சிட்டீங்க. சாங் ப்ளீஸ். கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை, இன்னும் புரியவில்லை, அவ நினைப்பு என்ன தெரியவில்லை, வெளியில ஓணானத்தான் வீட்டுக்குள்ள விட்டு புட்டேன், வேணாண்டா சம்சாரம், நாம் ஒரு சந்நியாசம், நீ விட்டுட்டா அதத்தான் எடுடா, ஒரு முழு முடிச்சால முட்டாளா. ரைட்டு, நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குல்ல? அடுத்தது இன்னொன்னு பாருங்க. இப்போ ஆமா, இப்போ அடுத்தது அனு மேல லவ் வந்துருச்சு உங்களுக்கு. ரெடியா? இதுக்கு மட்டும் முகத்தை பாரு. பாருங்களேன், இந்த மனுஷனுக்கு ஒரு லவ் வரும் பாருங்களேன். கார்த்திக் ரெடியா? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே, எவளோ எவளோ திருநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன், இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன், இளமை இளமை பாதித்தேன், கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொல்கு கொல்கு தின்றதே, இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே. இப்படி விட்டா நீ நைட்டு ஃபுல்லா ஆடுவல்ல? என்ன சுந்தரி, ஆட்டம் பலமா இருக்கேங்க. இது நல்லா இருந்துச்சு. இதுதான் லாஸ்ட் சிச்சுவேஷன். சோ இப்போ விஷயம் வந்து முருகன் மாமாக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே சமாதி கட்டுட்டா? முருகன் மாமா எப்படி கோவப்படுவீங்கன்னு பட்டு காட்டுங்க. மாப்ள, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க?
பைத்தியக்காரங்களா நாங்கெல்லாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அந்த பொண்ணை உன்னை நம்பிதானே கல்யாணம் பிடிச்சேன். இப்படி ஏமாத்தி இன்னொரு பொண்ணு கூட போறதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்தது? நீ எல்லாம் மனுஷனா? வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறியா? பொம்பளை சோக்கு கேட்டுச்சு மாமா, அதனாலதான் மன்னிச்சுக்கிடுங்க. நம்ம குடும்பத்துக்கு பொம்பளை சோக்கு தேவையா கோபி? இப்ப ஃபைனலா எல்லாருமே உங்களை விட்டு போயிட்டு நீங்க ஒரு அனாதையா நிக்கிறீங்க. ஃபைனல் சாங் ஃபார் கார்த்திக். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில்